இந்த பயிற்சி அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி, உற்சாகத்தையும் இளமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த 15 நிமிடத்துக்குள்ள நாம ஒரு உடல் ஆரோக்கியம், இளமையோடு இருத்தல், சுறுசுறுப்பாக இருத்தல், உற்சாகமாக இருத்தல், அதற்குரிய தெளிவான சிந்தனையில் இருக்கின்றது. அதற்கு நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரக்கணும். இந்த அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரந்தா தான் இரத்த அழுத்தம் இல்லாமல் நாடி நரம்புகள் அனைத்திற்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், சுறுசுறுப்பாக இளமையோடு உற்சாகமாக இருக்கலாம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தினசரி செய்யக்கூடிய முக்கியமான யோகாசனங்கள், ஒரு முக்கியமான முத்திரைகள். நிறைய ஆசனங்கள் இருக்கின்றன, நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் அவ்வளவையும் நம்மளால் ஒரே நாளில் செய்ய முடியாது. நமக்கு ஒரு டைம் லிமிட்டேஷன் 15 நிமிஷம் தான். இந்த 15 நிமிடத்துக்குள்ள நாம ஒரு உடல் ஆரோக்கியம், இளமையோடு இருத்தல், சுறுசுறுப்பாக இருத்தல், உற்சாகமாக இருத்தல், அதற்குரிய ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராஜ உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். இந்த ஆசனங்களை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இளமைன்னு சொல்லக்கூடிய மனதில் இளமை, அதாவது மனதில் தன்னம்பிக்கை எப்பொழுதுமே இருக்கணும். அதான் நமக்கு இளமையினுடைய ரகசியமே. நான் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், அந்த நம்பிக்கை வளர்ந்துகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளவு வயதானாலும் நீங்கள் இளைஞர்கள் தான். ஸோ அப்போ இந்த இளமை அப்படிங்கிறது மனதில் இருக்கின்றது, தெளிவான சிந்தனையில் இருக்கின்றது. அதற்கு நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரக்கணும். இந்த அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரந்தா தான் இரத்த அழுத்தம் இல்லாமல் நாடி நரம்புகள் அனைத்திற்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், சுறுசுறுப்பாக இளமையோடு உற்சாகமாக இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் 100 வயசுல உள்ளவங்க கூட அவங்க தனது கடமைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நமது முன்னோர் காலத்தில். இப்போ 30 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கே மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாம் வந்துடுது. காரணம், உணவில் ஒரு ஒழுக்கமின்மை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில் சரியாக வச்சுக்கிடலை. அப்போ நீங்கள் காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, 4லேருந்து 5 மணிக்குள்ள நீங்கள் இந்த யோக பயிற்சிகள்லாம் பண்ணிட்டீங்கன்னா சுறுசுறுப்பு, உற்சாகம் நிச்சயமாக இருக்கும். ஸோ தினசரி செய்யக்கூடிய தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளமையை கொடுக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆசனங்கள். அப்படிப்பட்ட ஆசனங்கள், அப்படிப்பட்ட முதிரைகள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான முதிரைகளை பார்க்க போகிறோம். முதல் முதிரை நம்ம பார்க்கக்கூடியது ஆதி முதிரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ள போய் கிடணும். இப்போ ஆதி முத்திரை. கட்டவர்கள் வச்சு 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கை எப்படி மாட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை பண்ணும்போது நான் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கின்றேன். ஒவ்வொரு செல்களிலும் பிராண ஓட்டம் சீராக நடைபெற்று இருக்கின்றது. எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடங்கள். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை பார்க்க போறோம். முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுருவோம் 3 முறை. பெருவிரல் நோக்கி 4 ஒன்று குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கைமுட்டியில் வச்சுக்கோங்க. இது நம்ம உடம்புல பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தும், ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கும். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ்.
ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டுருங்க. நடுவிரல் பெருவிரல் நுனி. மூன்று நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ இளமையை கொடுக்கக்கூடிய ஹாலாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இது மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இரத்த அழுத்தம் உள்ளவங்க, இதய ஆப்ரேஷன் பண்ணவங்க, அதே மாதிரி உடம்புல முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க நிதானமாக பயிற்சி பண்ணுங்க. இப்போ அந்த ஹாலாசனம் ஒரு அற்புதமான இளமையை கொடுக்கக்கூடிய ஆசனம். எப்படி பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கணும். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கணும். இப்போ மெதுவாக 2 கை ப்ரெஸ் பண்ணிட்டு காலை அப்படியே பின்னாடி கொண்டு போகிறேன். கையும் பின்னாடி வச்சுக்கணும். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவாக கலக்கணும். நோட்டு பண்ணி காமிக்கிறேன். முதல்ல நேராக படுத்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக காலம் பறி கை பின்னாடி போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இப்போ ஹாலாசனத்தையும் பச்சுமோத ஆசனத்தையும் ஸ்பீடாக பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 தடவை பண்ணிட்டு சாந்தி ஆசனம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட்டுக்கிடுறோம். ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல் முத்திரை ஆதி முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறோம். எப்படி மடியில் வச்சு 2 to 3 minutes நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ். அடுத்த முத்திரை முகள முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 minutes நார்மல் பிரீத்திங். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறோம். நடுவிரல் பெருவிரல் நுனி. 3 minutes நார்மல் பிரீத்திங். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ்.
ரிலாக்ஸ். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி இப்போ இந்த ஹாலாசனம், பச்சிமோதாசனம்லாம் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சிக்க வேண்டாம். இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், உடலில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறவங்க பொறுமையாக அந்த பயிற்சியை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஒரு கடினமான ஆசனம். மாணவர்களுக்கு ஈஸியாக வந்துடும், இளைஞர்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த பயிற்சி அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. உற்சாகத்தையும் இளமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. எவ்வளோ வயதானாலும் சுறுசுறுப்போடு இளமையாக வாழலாம். யார் ஒருவர் யோகாசனங்களை தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணுறீங்களோ, முதிரைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றீர்களோ, 120 வயது வரை உங்கள் கடமைகளை நீங்களே செய்யலாம். சுறுசுறுப்பும் உற்சாகமும் இளமையோடு வாழக்கூடிய அற்புதமான கலை. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.